வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது பனானா ஸ்மூத்தி. அதுக்கு பனானா எடுத்து 2 நல்ல பழுத்த பழம், கொலன்னு இருக்க பழத்தை எடுத்து 2 பழம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான நட்ஸு எல்லாத்தையும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பால், சுண்டை காய்ச்சி ஆற வச்ச பால், இது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு தான். அப்புறம் தேன் தேவையான அளவு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தோட நம்ம நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வைப்பரில் போட்டு ஒரு 2-3 சுற்றி திருப்பி எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம். பால், தேன் எல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நல்லா கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சிக்கிட்டு இப்போ காமிக்கிறேன். பனானா ஸ்மூத்திக்கு நல்லா வலுவலுன்னு இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ தேன் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட தேன் இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, போதும். இதே இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளோட பனானா ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.